பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுகிறது இன்னதில் என்று அறியார்கள். இந்த வசனங்களை ஞாபகப்படுத்துகிறது போல ஒரு சம்பவம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்திருக்கிறது. இந்த பதிவு நடக்கிற இந்த நாளிலே காலையிலே செய்தித்தாளிலே வந்த ஒரு விசித்திரமான, அதே நேரத்தில் துக்கமான ஒரு சம்பவம். ஒரு 32 வயசு குடிகாரன். அவர் குடிச்சுக்கிட்டு குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டார். மனைவி அதனால் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, பக்கத்தில் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. மாமனார் வீட்டுக்கு தேடி போயிருக்காரு. இரவு நேரம். மனைவி சொல்லியிருக்காங்க, நான் காலையில் வரேன் வீட்டுக்கு, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி மனைவி சொல்லியிருக்கிறா. சாவி ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்குது, எடுத்துகிட்டு திறந்து போங்கன்னு சொல்லியிருக்கா. அப்போவும் ஒரு குடியில் தான் இருந்திருக்கார், போதையில் தான் இருந்திருக்கிறார். தேடி பார்த்துருக்கிறாரு, சாவியை கண்டுபிடிக்க முடியல. அதனால் வீட்டுக்குள்ளே போயிடலாம் போதையில் ஒரு முடிவு எடுத்தார். போதையிலே தெரிந்தெடுத்த பாதை. ஒரு புகை கூண்டு இருக்கும். பழைய காலத்து வீடுகளில் விறகு அடுப்புக்குடைய புகை போகிறதுக்காக அவர்கள் சிமெண்ட்லேயே ஒரு புகை கூண்டு கட்டியிருப்பாங்க. அது மொட்டை மாடிக்கு போகும். மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஒரு ஸ்லாப்பு மாதிரி போட்டு அதை மூடியிருப்பாங்க. அது வழியாக இறங்கி வர முடியும். அந்த ஸ்லாப்பை எடுத்துட்டா அது வழியாக இறங்கி வர முடியும். அப்படிப்பட்ட வீடுகளில் நான் வசித்திருக்கிறேன் சிறுவனாக இருந்தபோது. ஆனால் இப்போது கட்டுகிற வீடுகளில் சிம்னி வச்சு பொருத்துறாங்க. அதில் மனிதன் நுழைய முடியாது. அந்த புகை குண்டு பெருசாக இருந்தால் மனிதன் இறங்கி வர முடியும். அதனால தான் மேலே ஒரு ஸ்லாப்பு போட்டு அதை அடைத்து விடுவார்கள். 4 பக்கமும் 4 ஓட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அது வழியாக புகை வெளியே போகும். இவர் அந்த ஸ்லாப்பை எடுத்துட்டு அது வழியாக வீட்டுக்குள்ளே இறங்கிடலாம் நீ இறங்கியிருக்கிறாரு. அந்த புகை குண்டு ரொம்ப இடுக்கமான புகை குண்டு. அதில் அவர் மாட்டிக்கிட்டார். மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. மூச்சு திணறி இறந்து விட்டார். காலையில் மனைவி பார்த்தா கதவு பூட்டியிருக்கு. கணவனை தேடி பார்த்தா புகை குண்டில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். தீயணைப்பு படையினர் அந்த புகை குண்டை உடைச்சி அவரை இந்த உடலை மீட்டு எடுத்திருக்கிறாங்க. அவருடைய சொந்த வீடு தான், அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்குள்ள கதவை உடைச்சிட்டு போறதுக்கு கூட அவருக்கு உரிமை இருக்கு. நிச்சயமா மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்திருக்காது. ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் சாவி எங்கே இருக்குன்னு. சாவியை தேடி இருக்கலாம். இல்லை மாமனார் வீட்டுக்கே போயிருக்கலாம், என்னால் சாவியை கண்டுபிடிக்க முடியல. குடிகாரன்னு ஒருவேளை மாமனார் வீட்டில் படுக்க வைக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. தான் வீட்டு முன்னால் கூட படுத்திருக்கலாமே. எதுக்கு புகைகுண்டு வழியா தன் சொந்த வீட்டுக்கே புகைகுண்டு வழியா இறங்கி உள்ள போக முயற்சி பண்ணினார்? தவறான பாதை. ரொம்ப இதுக்கு ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? கதவை உடைச்சா கூட யாரும் கேட்க போறது இல்லையா? அவர் வீடுன்னு பக்கத்தில் இருக்க பார்ப்பாங்க. அவர் வீடு அவர் உடைக்கிறாரியா? கதவை உடைச்சிட்டு கூட உள்ள போயிருக்கலாமே. என்றுமே குறுக்கு வழி அல்லது தவறான வழி என்னைக்குமே ஆபத்தானது. அதைத்தான் நாம் படித்தோம். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருள் போல இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அதாவது எங்க மாட்டிட்டேன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். புகை குண்டு இருக்கு பாருங்க, இருட்டாக தான் இருக்கும். அது எங்க மாட்டிக்கிட்டோன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. வெளிச்சமான பாதையில் போனால், வெளிச்சமான பாதையிலும் சில நேரங்களில் இடறி விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம வெளிச்சமான பாதையில் போனால் பள்ளம் இருந்தால் கூட நமக்கு தெரியும், முள் இருந்தால் கூட தெரியும். இடறி விழுந்துட்டா கூட திரும்ப எழும்புவதற்கு அந்த வெளிச்சம் உதவி செய்யும். இருட்டான பாதையில் போனால் பள்ளமும் தெரியாது, கல்லும் தெரியாது, முள்ளும் தெரியாது. விழுந்தாலும் எழும்புறதுக்கும்
வெளிச்சம் இருக்காது. ஆகவே எதில் மோதுறோன்னு தெரியாது இருட்டில். ஆகவே நாம் போகக்கூடிய பாதை ரொம்ப முக்கியம். நான் என் வீடு தானே, நான் எப்படி வேணா போவேன் அப்படின்ற ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம். என் வீட்டில் யார் என்ன கேட்பா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் எப்படி வேணா போகலாம். செவுத்துல ஓட்ட போட்டு கூட அவர் போயிருக்கலாம். போயிருந்தா கூட தப்பு இல்லை, அவருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. ஆகவே நாம் தெரிந்தெடுக்கிற பாதை ரொம்ப முக்கியம். அவர் தப்பான இடத்துக்கு போகல, உரிமை உள்ள இடத்திற்கு, சரியான இடத்திற்கு தான் போனார். போன பாதை தான் தப்பு. அதனால நம்ம போகிற இடம் சரியாக இருக்கலாம், நமக்கு 100க்கு 100 அதுக்கு அதிகாரம் இருக்கலாம், உரிமை இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம். வீட்டுக்குள்ள ஒரு வீட்டு குடும்ப தலைவன் ஒரு ஆண் உள்ள போறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு சாதாரண அந்தோட நடக்கிற விஷயம். ஆனா தவறான பாதையில போனதுனால உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. அதனால நம்ம போகிற பாதை ரொம்ப முக்கியம். நம்ம தெரிந்தெடுக்கிற பாதை ரொம்ப முக்கியம். எங்க போகிறோன்றது முதல்ல முக்கியமான விஷயம். போகிற இடம் சரிதானான்றது ரொம்ப முதல் முக்கியத்துவம் அதற்கு உண்டு. 2வது முக்கியத்துவம், சரியான இடத்தான போறோம், எந்த பாதையில போனா என்ன என்பது அல்ல, சரியான பாதையில் போகிறோமா என்பதும் மிக மிக முக்கியம். இல்லை என்றால் நாம் இடறியலை விடலாம், எதில் இடறுகிறோம் என்று தெரியாமல் போய்விடலாம், தீங்கில் சிக்கிக்கொள்ளலாம். ஆகவே நாம் போகிற பாதையை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். பிரகாசிக்கிற நீதிமானுடைய பாதையில செல்லுவோம். ஆமென்.